ஏமா இப்ப எதுக்குமா இப்படி இருக்க? உனக்கு தான் ஆச்சிக்கு குணம் பத்தி தெரியும்ல? ஆமா, எப்பமோ என்ன வீட்டுல தான் யாசிக்கிட்டே இருப்பா. இப்ப அடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் யாச ஆரம்பிச்சாச்சு. இந்த வசந்திக்க மாமியார் என்ன பத்தி என்ன நினைப்பா? அவகிட்ட போய் இருந்து யாசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆச்சி எதுக்குமா இப்படி இருக்காங்க? எனக்கு எப்படி தெரியும் உங்க ஆச்சியா இப்படி இருக்கான்னு? இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல பத்துக்க. எனக்கு உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆன புதுசுல எம்மா என்னன்னு பாடுபடுத்துவான் தெரியுமா? அந்த இனிதான் உங்க அப்பா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரி வராதுன்னு தனியா கூட்டிட்டு வந்துட்டாவ. அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் வாடகை வீட்லயே தான் இருக்கும். மக்களே, இதுல டீ போட்டு வச்சிருக்கேம்ல, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போய் உங்க ஆச்சி கிட்ட கொடுத்துட்டு வா. நாமளே போக மாட்டேன், வேணா இவகிட்ட சொல்லி. ஏற்கனவே எனக்கும் அதுக்கும் ஆகவே ஆகாது. இப்ப நான் இதை கொண்டு போனா ஓமல இருக்க கோவத்துல என்கிட்ட இது பண்ணிட்டு வரும். எட்டி கொண்டு போய் குடு. அது கேட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும். இந்த ஆச்சியை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு இப்ப அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஆச்சி இப்படி இருக்க போய் தான் சித்தப்பா வந்து அவங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயாச்சு. அந்த பிள்ளையையும் போட்டு இந்த பாடுதான் படுத்திக்கிட்டே இருக்கும். அவ வேற கொஞ்சம் வசதியான வீட்டுல இருந்து வந்த பிள்ளையா. யாருமா சித்தியா? ஆமாட்டி, உங்க சித்தி தான். கொஞ்சம் வசதியான வீட்டுல இருந்து வந்த பிள்ளையா. வீட்டுல நைட்டி சுடிதாரு பேண்ட் சட்டன் எல்லாம் போட்டுட்டு நிக்கும். அது உங்க ஆட்சிக்கு பிடிக்காது. பொம்பளை பிள்ளைங்கன்னா சேலை உடுத்துட்டு தான் நிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பாடுபடுத்துவாவ தெரியுமா? நான் எதனாலும் கேட்டுட்டு பேசாம இருப்பேன். ஆனா அந்த பிள்ளை அப்படி இருக்காது, கொஞ்சம் கோவக்காரி தான். இதுகிட்ட வாயை கொடுத்து ஆடுறதுக்கு எனக்கு ஆவி இல்லை. அதனால நான் பேசாம இருந்துருவேன், என்னனாலும் சொல்லிட்டு போன சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பிள்ளை நல்ல சண்டை போடுமத்துக்க. அதனால அப்படியே உங்க வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு மேல இங்க இருந்தா சண்டை பெருசாயிரும் அப்படின்ட்டு அப்படியே ஊரை விட்டே கூட்டிட்டு விட்டாரு. உங்க அப்பாவும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுமா. அது இந்த கிழவிக்கு பொறுக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை விழுந்துட்டே தான் இருக்கும் வீட்டுல. அந்தேனி அவன் ஃபாரினுக்கு போனா உங்க அப்பாவும் என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. வேற என்ன நடக்கும்? அங்கனோடி எல்லா வீட்லயும் வெட்டி ஏன் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நல்ல பிள்ளைன்னு கெட்டி வச்சு அவன் மயக்கி கூட்டிட்டு போயிட்டா அப்படி இப்படின்ட்டு புலம்பி தீத்துட்டா. சரி, எதுக்குதான் இப்படி இருக்காங்களோ தெரியல. மக்களே, இங்க பாரு, எனக்கு கஷ்டமா இருந்துன்னு உங்க 2 பேருக்கிட்டே நான் இருந்து புலம்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. நிறைய ஆச்சிக்கிட்டையும் இந்த கோவத்தையெல்லாம் காட்டக்கூடாது. ஆச்சி என்ன சொன்னாலும் கேட்கணும். வயசானவங்கலாம் பெரியவங்க கிட்ட என்னைக்கும் மரியாதையா தான் நம்ம பேசணும். அதுக்கு நீ என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவங்க எல்லாம் பழைய காலத்து ஆளுங்கட்டி அவங்க அப்படிதான் இருப்பாவ. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பனை பெற்று வளர்த்து ஆளாக்கி வேலைக்கு நல்ல ஒரு வேலையில ஏறது வரைக்கும் அவங்க பாத்துக்கிட்டாங்களா. நான் அதுக்கப்புறம் தானே வந்து உங்க அப்பா சின்ன பிள்ளையிலேயே அவங்க அப்பா வந்து தவறிட்டாரு. அப்போதுலேருந்து என்னதான் கோவக்காரியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு 10 பாத்திரம் தேய்ச்சி இந்த இட்லி சுட்டு வித்து தான் கஷ்டப்பட்டு தான் உங்க அப்பனை வளர்த்தா. நம்ம அந்த நஞ்சையாவது காட்டணும். அதனாலதான் நான் பேசாம இருக்கேன். 2 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சாட்டி. அவங்க அப்பா இல்லைனாலும் அம்மா கறி நல்லா படிக்க வச்சா. அப்பா பேச்சு ஆந்துட்டான்னு படிக்க வைக்காம கூலி வேலைக்கெல்லாம் விட்டுருந்தா இப்ப என்ன இருக்கும்? உங்க 2 பேரையும் படிக்க வச்சிருக்க முடியுமா? இல்ல என்னதான் இப்படி பாத்துக்க முடியுமா அவருக்கு? இம்மா, ஆச்சி சொல்ற விஷயத்தெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம்ல. இல்லம்மா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ல. எனக்கெல்லாம் சேலை கட்டுற வயசா சொல்லி நான் எல்லாம் சேலையை கட்டிட்டு டெய்லி தெரிய முடியுமா? பேண்ட் சட்டைன்னா கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எங்களுக்கு சேலையெல்லாம் கட்டினா அங்கே இங்கேன்னு தெரியும். இதுனா ஒன்றும் தெரியாது, நீட்டாக தானே இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் இப்படி போடாத அப்படி போடாதுன்னு சொன்னா எப்படிமா முடியும்? மக்களே, அது இங்க நிக்கிறது வரைக்கும் என்ன சொல்லுவோ அதை கேட்டு அனுசரிச்சு போக பாருங்க. இல்லைன்னா நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது. தேவையில்லாம இப்படிதான் சண்டை வந்துட்டே இருக்கும். ஜோனி, இம்மா எனக்கு என்னமோ ஆச்சி இவ்வளவு தூரத்துக்கு கோவப்படுறாங்கன்னா இந்த வசந்தியத்தை தான் ஏதாவது முட்டி விட்டுருக்கணும். ஆமா, அவங்களுக்கு தான் அடுத்த குடும்பத்தை சண்டை உண்டாக்கி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அவ என்னத்தையோ பண்ணிட்டு போறா. நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. அதுக்காக நமக்கு எது என்ன பண்ணாலும் நம்ம பேசாம பார்த்துட்டே இருக்கணுமா? ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு பேசாம இருக்கணும். நான் இத்தனை வருஷமா அப்படிதான் இருக்கேன். உங்களுக்கும் அதான் சொல்லி தரேன். இம்மா, அதுக்கு நீ எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாதுமா. ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரி, பெரியவங்க எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு அதுக்குன்னு அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்கணும்னு எல்லாம் கிடையாது. இதுப்பா இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா நமக்குள்ள சண்டை வந்துடும். அந்த டீ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா. ராணி, வாங்குங்க. நான் அதுல டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு நேரம்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்துட்டீங்க. ஆமா ராணி, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போனேன்னு சொல்லிட்டு கடகடான்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்படியா? இப்பா, எனக்கு சாக்லேட்டு லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா மக்களே, என் பிள்ளை நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். நான் இதெல்லாம் வாங்காம வருவேனா? லட்டு சாக்லேட்டு எல்லாம் வாங்கதான் செஞ்சா. அங்க பிள்ளைங்க எல்லாரும் நின்னாவெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தது தீர்ந்து போச்சு. இனி என்னோட வீட்டுக்கிட்ட எல்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல. ஆமா, நீ ஃபோன் அடிச்சு சொன்னேல்ல, அதனால வரும்போது அப்படியே பேக்கரியில போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ராணி, எங்க அம்மைக்கு டீ போட்டு கொடுத்தியா? டீ போட்டு வச்சிருக்கீங்க, கொண்டு போய் இதழ்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கொடுக்காம அதிலே வச்சிருக்கா. அப்படியா? இப்ப நம்ம மட்டும் குடிச்சிட்டு இருந்தா எங்க அம்மா வந்து சத்தம் போடுமே. இது அப்ப இந்த டீயை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வரேன். சரிங்க, இருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டீயை குடிங்க, நான் அதை கொஞ்சம் சூடு பண்ணி தரேன். ஏன்னா நல்லா ஆறி போயிருக்கும். இப்ப ஆறுனதை கொண்டு போய் கொடுத்தாலும் ஏசிக்கிட்டே கிடப்போம். அது வந்து சரிதான். சரி, அப்ப டீயை குடிச்சிட்டு நான் கொண்டு போய் கொடுக்கேன். சுவானி, இன்னும் அடுத்து என்னது படிக்கலான்னு இருக்க? ஆமா, நான் உன்கிட்ட கேட்காம இருந்துட்டேன். டாக்டருக்கா என்ஜினியருக்கா என்ன படிக்க போற? ஆமா, இதை எடுத்து 400 மார்க்குக்கு டாக்டர் இன்ஜினியருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. இட்டி, உனக்கு என்ன நோண்டிக்கிட்டே இருக்கணுமா? சும்மாவே இருக்க மாட்டியா நீ?
ஏட்டி நீ எடுத்தது 425 மார்க். உனக்கு எங்க இன்ஜினியரிங் டாக்டருக்குலாம் சீட் கிடைக்கும்? அதை நான் பாத்துக்கிட்டேன், நீ பேசாம உன் வாயை முடித்தீரி. சத்யா, உன்கிட்ட அப்பதே சொல்லிட்டே இருக்கேன், சும்மா அவ விஷயத்துல இது பண்ணிட்டே இருக்காத நீ. இப்ப நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிகாம் எடுக்கலான்னு இருக்கேன். இது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குலாம் உனக்கு சீட்டே கிடைக்காது. சத்யா, அதை நான் பாத்துக்கிட்டேன், நீ பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. சொன்னா கேட்க மாட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இப்ப நான் பிகாம் வேணா படிக்கேன்பா. அப்படியா? இது பிகாமா படிக்க போற? ஒரு இன்ஜினியரிங் எடுக்காது சேரிட்டி. ஆமா, நீ நிறைய பைசா வச்சிருக்கியோ, 10 லட்சம் 15 லட்சம்னு. ஏ அம்மா, அவ்வளவுமா? என்ன ஆவாதா? சரி, பிகாம் படிச்சு என்ன பண்ண போறீங்க? இன்ஜினியரிங் படிச்சு பேங்க் கோச்சிங் போறதுக்கு நான் பிகாம் படிச்சு பேங்க் கோச்சிங் போறேன். சத்யா, சும்மா பல்ல காமிச்சிட்டு இருக்காத. எப்பா நான் பிகாம்கே போறேன்ப்பா. சரி மக்களே, உனக்கு என்ன பிடிக்குமோ அதே படி. சரிப்பா. ஏங்க, ராம் இருக்காம்ல, இவளுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கான். நல்ல கூடுன வாட்ச் போல இருக்கு. ஆமாப்பா, நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு ராமண்ணே எனக்கு வாட்ச் வாங்கி தந்தாங்க. அப்படியா? பரவாயில்லையே. அப்ப நான் தான் என் அவளுக்கு எதுவுமே வாங்கி தரல. சுவானி, உனக்கு என்ன வேணும் கேளு, வாங்கி தரேன். இப்ப நானும் தானப்பா +2ல நல்ல மார்க் வாங்கினேன். இந்த அம்மா எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல, என்கிட்ட ஒண்ணு கேட்க கூட இல்ல. ஏன்பா எல்லாரும் அவளுக்கு மட்டும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் இந்த வீட்டுல தான் பிறந்தனா இல்ல என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? எப்படி அதிங்க பசங்க வாயை வச்சுட்டு சும்மா இரு. உனக்கு நான் தங்கத்துல கம்மல் எடுத்து தந்திருக்கேன், ஏன் மறந்து போயிட்டியோ? அது நான் ஒன்னும் கேட்டு நீ வாங்கி தரல, உனக்கு பிடிச்சுன்னு நீ வாங்கிட்டு வந்த. ஏன் மக்களே, உனக்கு தங்கத்துல எடுத்து தந்திருக்கலாம். தங்கச்சிக்கு தங்கத்துல இப்ப வாங்கி கொடுக்க அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. அதுக்கு தான் ஏதாவது சின்ன கிஃப்டா வாங்கி தரலான்னு பார்த்தேன். இதுக்கு இல்லாம கோவப்பட்டுட்டு இருப்பா. எங்க அவ கிடக்கா, சுவானிக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க. எப்பா நான் ஒண்ணு கேக்கேன், ஆனா நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது நீ கேட்கறத பொறுத்து இருக்கு. எப்பா நான் தான் காலேஜுக்கு போறோம்ல, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தாங்களே. போனா ஏம்மா ஃபோனு வாங்கி தாங்கம்மா. அவகிட்ட இருக்கு, உங்ககிட்ட அப்பா கிட்ட எல்லார்கிட்ட இருக்கலாம். இன்னும் நான் காலேஜுக்குலாம் போகும்போது பஸ் எல்லாம் லேட் ஆயிட்டுன்னா உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லலாம் மத்தியா. நீ காலேஜ் போக வேண்டாம், வீட்டுல கடை. இம்மா ஏம்மா எல்லா பிள்ளைகளும் ஃபோன் வச்சிருக்கு. நான் இவ்வளவு வருஷத்துல என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருப்பேனா? நீ அவளுக்கு வாங்கி கொடுத்தப்ப கூட நான் ஒண்ணுமே சொல்லலாமா. நான் காலேஜ் போறோம்ல, ஒரு ஃபோனை வாங்கி தாங்க. ஏம்மா ஃபோன் எல்லாம் இப்ப வாங்கி கொடுக்காத, சொன்னா கேளு. சத்யா, நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க பத்துக்க. நீ மட்டும் ஃபோன் வச்சிருக்கேல, காலேஜ் போனதோடி உனக்கு ஃபோன் வாங்கி தந்தாச்சு. அதுக்கு முந்தையே உங்ககிட்ட ஃபோன் இருக்கு. அதுக்கப்புறம் நீ காலேஜ் போனது புது ஃபோன் வாங்கி தந்தாவ. அப்ப நான் எதுவுமே சொல்லல. ஏம்மா எனக்கும் வாங்கி தாங்கம்மா. எப்பா சுவானி, நான் என்ன ஒரு முடிவெடுத்தாலும் அம்மா கிட்ட கேட்டு தான் எடுப்பேன். அம்மா சரின்னு சொன்னா நான் வாங்கி தரேன். அம்மா சரின்னு சொன்னா தானே நீங்க வாங்கி கொடுப்பீங்க. யாரா நீ? பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குதுல்ல. எல்லா பிள்ளைங்க கையில இப்ப போன் இருக்கு. ஏங்க நீங்க சும்மா இருங்க. படிக்கக்கூடிய பிள்ளைங்க கையில போன் எல்லாம் ஒண்ணு இருக்காண்டா. சரி, எனக்கு ஃபோன் வேண்டாம். அப்ப அவகிட்ட இருக்கலாம், அவளும் படிக்கக்கூடிய பிள்ளை தானே. அவகிட்ட இருக்க ஃபோனையும் பிடிங்க வைங்க. தேவைப்படும் போது மட்டும் கையில கொடுத்தா போதும். எனக்கு நீங்க தந்தீங்களா இன்னைக்கு? அந்த மாதிரி அவளுக்கு யார்கிட்ட பேசணும்னா மட்டும் ஃபோன் கொடுங்க. இதுக்கு அவ மட்டும் 24 மணிக்கூர் ஃபோன் கையுமா சுத்திட்டு இருக்கா? சுவானி சும்மா இருந்துக்க. நான் ஒண்ணு உன்ன மாதிரி எப்பவும் போனை கையில வச்சுட்டே சுத்த மாட்டேன். ஏமா எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீ ஃபோன் வாங்கி தரலனா அவகிட்ட இருக்க ஃபோனையும் பிடிங்க வைங்க. ஏடி அவ காலேஜ் போறா, பஸ் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா. நானும் அதே தான் பண்ண போறேன். இதுக்கு மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஃபோன் வாங்கி தர மாட்டேங்கன்னா அவ கையில இருக்க ஃபோனை வாங்கி வைங்க. ஏடி ரொம்ப பண்ணுங்க நீ. ஏமா நீங்க தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமா நான் கேட்கல, அவளுக்கு மட்டும் கேட்காம வாங்கி கொடுத்தீங்க காலேஜ் போனதும். சத்யா உனக்குள்ள போன் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிரு. ஏமா அவ சொல்லுதானே நீயும் அது அவ கூட ஆடிட்டு இருக்க. ஏடி உனக்கு இருக்குடி, ஒரு நாள் வசமா என்கிட்ட மாட்டுவ, அன்னைக்கு இருக்கு. சரி ராணி, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத. ஒரு போனு தானே, குறைஞ்ச போனா பார்த்து ஒரு போனை வாங்கி கொடுக்கேன். என்னவா செய்து கொண்டாடுங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட யாரும் வரக்கூடாது. சுவானி, அப்ப போன் வாங்கி தருவேன். இப்ப நிஜமாவா? வாங்கி தாரேன். ரொம்ப எல்லாம் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளுக்கு நல்ல ஃபோன் இருந்துன்னா பார்த்து சொல்லி வாங்கி தரேன். அப்புறம் ஃபோனில் இந்த பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு வைக்கிது, மறைஞ்சு யூஸ் பண்ணது, 10 மணிக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணது, இதெல்லாம் 2 பேரும் பண்ணக்கூடாது. 9 மணி ஆனால் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதும் ஃபோனை அம்மா கையில் கொடுத்துடணும். இப்ப எப்பவும் நான் தானே வச்சிருப்பேன். அப்பா சொல்லுது கேட்பீங்கன்னா மட்டும்தான் உங்க 2 பேர் கையிலயும் ஃபோன் இருக்கும். ஏடி 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு 8:30 மணியோட ஃபோனை என் கையில தந்திருக்கணும் 2 பேரும். அதுக்கப்புறம் அவசரமா யாராவது கூப்பிட்டாங்கன்னா மட்டும் நான் ஃபோனை தருவேன். இந்த ஃபோன்ல பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறது, 24 மணிக்கூட ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். சரிம்மா. ஏம்மா இது அவளுக்கு மட்டும் தானே, 2 பேருக்குன்னா. சுவானி +2 முடிச்சாச்சு, அடுத்தது காலேஜ்லயே நல்லா படிக்கணும். காலேஜுக்கு போயிட்டோம், நம்ம பெரிய மனுஷி ஆயிட்டோம். இதுக்கப்புறம் என்னனாலும் பண்ணலான்னு எல்லாம் யோசிக்க கூடாது. சரிப்பா, நான் நல்லா படிப்பேன். அப்பாவும் அம்மையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 2 பேரையும் படிக்க வைக்கும். நல்லா படிச்சு வேலைக்கெல்லாம் போகணும். சரியா? சரிப்பா. ஆமா, இல்லாத காசை எல்லாம் உண்டாக்கி 2 பொட்ட பிள்ளைங்களையும் படிக்க வைங்க. கிருஷ்ணா, இப்ப என்னலாம் பண்ணதுக்குன்னு என்கிட்ட கேட்டா, வா பிரிவுக்கு போக வேண்டியதா. நீ நம்ம எல்லாரும் பிரிவுக்கு போனா தருவாங்களால? ஆமால, நம்ம போனாலே 5-10 தந்து நம்ம ஓட விட்டுருவாங்க. என்னமோ நம்ம கடையில போய் முட்டாய் வாங்கிட்டு காசு கேட்கற மாதிரி. போன பொங்கலுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம போனோம்ல, விளையாட்டு போட்டி, கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வைக்க போறோம் அப்படின்னு கேட்டுட்டு என் மூஞ்ச பார்த்து எங்க பெரியம்மா மட்டும் 50 ரூபா தந்தாவ. அந்த 50 ரூபா வச்சு நம்ம எத்தனை பேருக்கு பிரைஸ் வாங்கியிருப்போம்? எல்லா வீட்லயும் பிரிச்சதுக்கு நமக்கு கிடைச்சது 500 ரூபா. 500 ரூபாய்க்கு என்ன
லேய் இந்த வாட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். கடைசியில் முடியலையா புரோட்டா வாங்கி திம்போம். ஆமா அப்பவே எல்லாரும் சொன்னாங்க போட்டோ வாங்கி திங்கிறதுக்கு இந்த பயலுக இப்படி பைசாவை பிரிச்சிட்டு நடக்கா அப்படின்னு. இப்ப திருப்பி அதே பண்ணனா வேற என்னெல்லாம் சுபின் பண்ண சொல்லுங்க. லேய் ப்ரொஜெக்டர் எல்லாம் வச்சு படத்தை போடணும்னா குறைஞ்சது ஒரு 3000 வேணும். நம்ம எல்லார் கையில இருக்க பணத்தை போட்டா ஒரு 1500 தேரும். 3000 எங்கெல்லாம் பத்தும்? அவன் படத்தை ஏதாவது பழைய படத்தை போட்டுட்டு போவா மாதிரி புது படம் போடணும்னா கூட கொஞ்சம் காசு வேணும்ல. லேய் நம்ம பிரிக்கதை பிரிப்போம். எவ்வளவு வருவுன்னு பார்த்துட்டு பழைய படத்தை போடணுமா புது படத்தை போடணுமான்னு முடிவெடுப்போம். லேய் இப்பவே மணி 7 ஆகல. எப்ப பிரிச்சு பறக்கி ப்ரொஜெக்டர்காரனை ஃபோன் பண்ணி வர வச்சு படத்தை போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போவோம் சுபின். இன்னைக்கு பிரிப்போம். காசு கொஞ்சம் நிறைய வந்துச்சுன்னா நாளைக்கு படத்தை போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கமிட்டியில உள்ள அண்ணங்க எல்லாம் இருப்பாவல்ல அவங்க கிட்ட போய் பேசலாம். அண்ணன் இந்த மாதிரி நாங்க படம் போடுறதுக்கு முடிவெடுத்திருக்கோம், இந்த பிரிவுக்கு போறோம் அப்படின்ட்டு. முடிஞ்சா அவங்க யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு போவோம். அவங்க யாராச்சும் வந்தாலாவது நம்மளுக்கு கொஞ்சம் பைசா எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு பாப்போம்ல. அவங்க எல்லாம் ஒண்ணு நம்ம கூட வரமாட்டாங்க. வேணும்னா நீங்க போய் பிரிச்சுக்கோங்க, பைசா கிடைச்சுன்னா படத்தை போடுங்கன்னு சொல்லுவான். சரி எல்லாரும் சேர்ந்து போவோம். ஒத்து போனா வேலை நடக்காது. நீ அருண் எங்க தெருவுக்கு நான் போனேன் எங்க அம்மா என்ன அடிச்சு விரட்ட விட்டுருவா. நானும் நீயும் சேர்ந்து ஒரு தெருவுக்கு போவோம். சுபின் நீயும் ஜெகனும் சேர்ந்து ஒரு தெருவுக்கு போங்க. முடிஞ்சா உங்க பெரியம்மா தெருவுக்கு போகல அப்ப நீ கேட்டனா கூட கொஞ்சம் பைசா தருவாங்க. உங்க சொந்தக்காரவையே எல்லாரும் நிக்கவல்ல. ஆமா இந்த ராமண்ணே ஆதி என்னன்ட்டெல்லாம் கேட்டா தருவானா தெரியல, கேட்டு பாப்போம். லேய் அப்ப நாங்க 2 பேரும் லே அஜய் நீயும் இந்த மஞ்ச மண்டையை கூட்டிட்டு மேல தெருவுக்கு போங்க. அங்க உங்க சொந்தக்காரவைங்க நிறைய இருக்காவல்ல. முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொந்தக்காரவியல்கிட்ட நல்ல பைசா வாங்குறதுக்கு பாருங்க. கிருஷ்ணா உங்க அம்மா எப்படி தருமா தராதா? எங்க அம்மையெல்லாம் லிஸ்ட்லயே சேர்க்காத. 5 காசுக்கு உதவ மாட்டா. எங்க அப்பாவை எங்கனையா வச்சு பார்த்தேன்னா கேளு, வீட்டுக்கு மட்டும் போயிடாத. இல்ல படம் பார்க்கறதுக்கு முத ஆளா உங்க அம்மா தான்ல வந்து நிக்கும். எங்க அம்மைய பத்தி தான் தெரியும்ல சுபி. எங்க அம்மா 1 ரூபா கூட தரமாட்டா. எங்க அப்பாவை கண்டா கேளுங்க. சரி எல்லாரும் பிரிஞ்சு போங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரத்துல எல்லா வீடையும் கவர் பண்ணிடணும். லேய் மேல தெருவில் நிறைய வீடு உண்டுல. நீ முடிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரத்துல உனக்கு எவ்வளவு புரட்ட முடியுமோ புரட்டிட்டு வந்துரு. சரி சரி லேய் மஞ்ச மண்டை வா போலாம். என்ன என்ன மஞ்ச மண்டன்னு கூப்பிடாதே. ரொம்ப முக்கியம் வேலை மஞ்ச மண்டை. செகண்ட் வால நம்மளும் போலாம். சரி 1 மணி நேரத்துல வந்துருங்க எல்லாரும் இதே இடத்துக்கு. சரிலே அருணி வா கிளம்பலாம். சரி